வெல்கம் டு yet another episode of Crico Bites. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஐபிஎல் ஆக்ஷனோட ரிலீசஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். டீம்ஸ் வந்து பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், ட்ரேட்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ட்ரஸ்டட் சோர்ஸ்ன்றதை தாண்டி அவர் வந்து க்ளோஸ் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்க்கிளே இருக்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்ற அவருக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரியரா வருது. ஸோ அது வந்து கடைசி நேரத்தில் எப்படியான மாறலாம். ஸோ இப்போ வந்த ப்ராபபிலிட்டிஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் பண்றோம். ஸ்டார்ட் வித் எல்எஸ்டில நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. எல்எஸ்டியோட மென்டார் அண்ட் பவுலிங் கோச்சா இருந்த சகீர் கான் ஹீஸ் பார்ட்டிங் இஸ் வேஸ் ஃப்ரம் எல்எஸ்டி. அவரு வெளில போயிட்டு பரத் தருண் உள்ள வரதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேபி அவர் ஒரு பவுலிங் கோச்சா வரலான்றது ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் எல்எஸ்டி பவுலர்ஸ் எந்த இந்தியன் பவுலிங் டெக் வச்சு அவங்க வந்து எல்எஸ்டி போன சீசன் விளையாடிட்டு இருந்தாங்களோ அந்த பவுலிங் டெக்கே வெளில போற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருங்க. எஸ், அதாவது வந்து ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ் இந்த 3 பேருமே வந்து டிராப் பண்ண போறாங்க. எல்எஸ்சி வந்து வெளில ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இதுல ஆகாஷ் தீப் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் 8 கோடி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்து போடல எல்எஸ்சிக்கு. மேபி அவர் வெளில போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மயங்க் யாதவ் வந்து ஃபுல்லா இன்ஜுரியில தான் இருக்காரு. வந்துட்டு உட்காந்துட்டு மர போறாரு. சோ அதனால அவர் வச்சிருக்க மாட்டாங்க 11 crores they will be seeking for another bowler. ஃபாரின் பவுலர் கூட இருப்பாங்களா? ரவி பிஷ்னாய் மட்டும் எனக்கு ஒரு லைட்டா ரூமர் மாதிரி தெரியுது. ஏன்னா டிக்வேஷ் ரதி இருக்காரு, கரெக்ட் தான். பிஷ்னாய் வந்து சரியா யூஸ் பண்ணல போன சீசன் எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் பிஷ்னாய் 11 crores கொடுத்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அவர் வந்து செம்ம அப்கமிங் லெக் ஸ்பின்னர். நம்ம வந்து ரஷீத் கான் ரேஞ்சுக்குலாம் நம்ம அவர் வந்து பில்டப் கொடுத்து எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும். எல்எஸ்டி அவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த மினி ஆக்ஷன் ஒரு வருஷம் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். எனக்கு தெரிஞ்சது திக்வேஷ் ரதி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லா போட்டுட்டு இருக்காரு. அது என்னன்னா, நான் என்ன ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறேன்னா, ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து ஒரு வாட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடி வாங்கிட்டே இருப்பாரு. ரஷீத் கானே பாக்குறோம், போட்டு அடிக்கிறாங்க. நடுவில் ஒரு கம்பேக் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அது செட் பேக்கா தான் இப்போ வரைக்குமே இருக்கு அவருக்கு கன்சிஸ்டன்டா. இந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றப்போ பிஷ்னா இப்ப அமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிக்வேஷ் ரதியை இந்த சீசன்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப உங்களுக்கு டிக்வேஷ் ரதியை அடிச்சிருவாங்க. பிஷ்னாய் ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்கன்னா அது எல்எஸ்டிக்கு மைனஸ் தான். பட் ஆனா 2 பேரையும் வச்சுட்டு பிஷ்னாய் 11 கோடி வச்சிருக்காங்க, வெளிலதான் உட்கார வைக்க போறாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவங்க யோசிச்சாங்க மேபி அப்படின்னா they can take this bold move. அடுத்து மும்பைல வந்து 2 பெரிய பிளேயர்ஸ் வந்து தூக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அது எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து வில் ஜாக்ஸ் அண்ட் வந்து தீபக் சாகர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவருக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா வந்து அஸ்வினி குமார் வந்து வலம் வந்துட்டு இருக்காரு. ஸோ நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதுவும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ன்றப்போ அஸ்வினி குமாருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வச்சு மேபி விளையாடுவாங்க. தீபக் சார் பெருசா தேவைப்பட மாட்டாரோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் வில்ஜாக்ஸ்மே பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் போயிட்டா மேபி அவரு பவுலிங் ஹேண்டாவே இருந்தாரு. பட் ஆனா அல்லா கசன்ஃபர் வந்து ஒரு ஃபாரின் பவுலரா உள்ள வரப்போ மேபி அல்லா கசன்ஃபர் மிச்சல் சாண்ட்னர் யூஸ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் எல்லாம் செட்டா இருக்கு. ஒரு பேட்டிங் ஸ்லாட் மட்டும் வில்ஜாக்ஸ் போறதுனால போகும். மேபி அது ஒரு இந்தியன் பேட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்களா, எல்லாம் பெவான் ஜேக்கப்ஸ் இருக்காரு, அவரை வந்து பொத்தி வச்சிருக்காங்க, அவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இது ப்ராபபிள்ஸ் பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படி மும்பைல பாசிபிள் ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி சிஎஸ்கேல சஞ்சு சாம்ஸ் சொல்ல மாட்டேங்க. இந்த வீடியோல சஞ்சு சாம்சன் பத்தி நாங்க பேச மாட்டோம். சிஎஸ்கே பஞ்சாப் பத்தின ஒரு ட்ரேட் ரூமர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட ரச்சின் ரவீந்திரா வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ரீசெண்டா பார்த்தோம், ரிக்கி பாண்டிங் வந்து எம்எல்சில வாஷிங்டன் ஃப்ரீடம்ல வந்து அவங்க யூஸ் பண்ணி சூப்பரா யூஸ் பண்ணாங்க. ஒரு பவுலிங் ஹேண்டா வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. பஞ்சாபுக்கு போன சீசன் லாக்கா இருந்தது அந்த பவுலிங் ஹேண்ட் தான். லைக் வந்து சகல தாண்டி ஒரு நல்ல ஸ்பின்னர் அவங்கள்ட்ட இல்ல. ஹர்ப்ரீத் பிரர் வந்து வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் ரவீந்திரா வந்து ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு, பவுலிங் ஆப்ஷனும் கொடுப்பாருன்றப்போ அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாரு. ரிக்கி பாண்டிங் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராவும் கரெக்டா டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கு பதிலா சிஎஸ்கே வந்து ஓமர் சாயை வந்து ட்ரேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து என்னடா இது ஓமர் சாய் எதுக்குடா ரவீந்திரா ஏதா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திராவை ஆக்சுவலா எடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் தான். 3.2 crores எடுத்தாங்க. அதை நம்ம ஆர்டிஎம் போட்டு தான் 4 crores ரச்சின் ரவீந்திராவை எடுத்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஓமர் சாயுமே 2.8 crores வரைக்கும் சிஎஸ்கே போனாங்க. அதை அவுட் பிட் பண்ணி பஞ்சாப் தான் வந்து கடைசியில் எடுத்தாங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவல் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ சிஎஸ்கேக்கு லாக் ஆகிறதுமே அந்த ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தானே, நல்லா பவுலிங்கும் போட்டு பேட்டிங் ஆடணுன்ற மாதிரி சாம் கரன் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஓமர் சாய் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த ட்ரேட் நடந்தா நல்ல ட்ரேடா இருக்குமான்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சிஎஸ்கே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல பவுலரா எடுத்து உங்க டீம்ல விளையாடுவீங்க, அதான் நான் சொல்லுவேன். ரவீந்திரா வந்து அவங்க ஓப்பனர் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிரப்சிம்ரன் பிரியான் சாரியா காம்பினேஷன் இருக்கு. ஸோ ரவீந்திரா எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு 3 down அந்த மாதிரி ஒரு லேட்டர் ஃபினிஷரா மேபி ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லி. ரவீந்திராவை சிஎஸ்கே விடணும், அது ஒரு பெரிய விஷயம், அதுவும் பார்க்கணும். அண்ட் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது திலக் வர்மா டு ஆர்சிபியா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட். அது என்னன்னே தெரியல எங்களுக்கு. திலக் வர்மா வந்து மும்பைல தான் இருப்பாரு. மும்பை வந்து திலக் வர்மா அட் எனி காஸ்ட் விட மாட்டாங்க. ஸோ அவரு மும்பையிலே வளர்ந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்க ஒரு பிளேயர், அவர் எதுக்கு ஆர்சிபி கூட போறாங்க அப்படின்றப்போ அது நடக்காது. மும்பை வேணா வேற பிளேயரை வாங்குவாங்க மற்ற டீம்ல இருந்து நல்ல பிளேயர். ஆனா வந்து இது நடக்காது அப்படின்றத எங்களோட ஒப்பீனியன். பட் ஆனா வந்துச்சு உங்களுக்கு சொன்னோம். அண்ட் என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எஸ்ஆர்எஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இல்ல என்கேஆரே வந்து கேட்டிருக்காருங்க, நான் வந்து எஸ்ஆர்எஸ் சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு.
அது கிளாரிஃபை பண்ற மாதிரி அவரே ஒரு ட்வீட் போட்டு இது மாதிரி எல்லாம் அந்த ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னடா ஹார்ட் எப்பவுமே எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் இருக்கும், ஐ வில் பி சேவிங் ஃபார் எஸ்ஆர்ஹெச்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சிட்டாரு. அன்லைக் சண்டு சாம்சன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் நாங்கள் போட்டுட்டே இருப்போம். ஏதாவது கண்டென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. பாய் பாய்.